இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள்ல 4வது அதிகாரம் 33வது வசனத்துல, லீபனோனில் இருக்கின்ற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கின்ற யூசுப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாபரங்களை குறித்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இது என்ன வசனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பார்க்கும்போது யூசப்பு என்பது ஒரு பூண்டு வகையான ஒரு செடி என்பது நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்துல. கேதுரு மரங்கள் அதுனா பெரிய ஒரு உயரமா வளரக்கூடிய ஒரு மரங்கள். யூசப்பு என்பது ஒரு சுவரில் முளைக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கிறது, பூண்டு வகை செடியாக இருக்கிறது. அப்போ தாவீது சொல்றாரு, யூசப்பினாலே என்னை சுத்திகரும், அப்போது நான் சுத்தமாவேன் அப்படின்னு தாவீதுல சங்கீதத்தில் 51:7 நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பூண்டு வகை செடி என்பது யாத்திராகமத்தில் 12:22, அப்புறம் எண்ணாகமத்தில் 19, 16, 18, யோவான்ல 19:29 இதெல்லாம் இந்த பூண்டு வகை செடி நம்ம இந்த யூசப்பு செடி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு சாதாரணமான செடி, ஆனா அதுக்குள்ள ஒரு மகிமை இருக்குது. என்ன மகிமை அப்படின்னு சொன்னா, சுத்திகரிப்பதற்காக பரிசுத்தப்படுவதற்காக சுத்திகரிப்பதற்காக ஒரு மகிமையான ஒரு செடியா இருக்கிறதுனால தேவன் அந்த செடியை பயன்படுத்துகிறார், அதுக்கு மகிமை கொடுத்து பயன்படுத்துகிறார். அப்ப இந்த நாட்களும் கூட சாதாரணமா எண்ணப்படலாம். நாம ஒரு கர்த்தர் சொல்றாரு ஒரு வசனத்துல, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.